குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து டயபெட்டிஸ் அண்ட் ப்ரெக்னென்சி. அதாவது கர்ப்பிணி டைமில் நம்மளுக்கு சுகர் வர்றது பற்றி. வாட் இஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்? இதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய சுகர் அதிகமாகிறது தான் நம்ம ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் வருது அப்படின்னா, இன்சுலின் வந்து பாடியில் கம்மியாக சுரக்கிறதுனால, அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ண முடியறதுனால சுகர் அதிகமாகுது. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக கர்ப்பிணி டைமில் தான் நம்மளுக்கு தெரியும் இது மாதிரி சுகர் இருக்குன்னு. நிறைய பேர் எனக்கு சுகர் முன்னாடி இல்லையே டாக்டர், நான் கர்ப்பிணி ஆனோட்டு வருது அப்படின்னா, அதுதான் நம்ம ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் நம்ம இந்தியன் எத்னிக் ரேஸ்க்கு வந்து ரொம்ப காமன். அடுத்த விஷயம், இப்போ உடல் பருமன், பாடி மாஸ் இண்டெக்ஸ் 30க்கு மேலே இருக்குது அப்படின்றவங்களுக்கு வரும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ், இப்போ அப்பா அம்மா அக்கா தங்கச்சி யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் மோர் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் டயபெட்டிஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சி, முந்தைய ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் இருக்குனாலும் இந்த டைம்லையும் டயபெட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது, முன்னாடி குழந்தை பிறந்த குழந்தையோட வெயிட் வந்து 4.5 kgக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக சுகர் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இப்போ இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குது, இது எப்படி நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும்? யூனிவர்சல் ஸ்க்ரீனிங் ஃபார் டயபெட்டிஸ் எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் பண்ணணும். ஒரு பிளட் டெஸ்ட் வந்து ஃபாஸ்டிங்லேயும், அடுத்த பிளட் டெஸ்ட் வந்து 75 grams குளுக்கோஸ் வாட்டர் கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு 2 hours கழித்து பிளட் சாம்பிள் எடுத்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இருக்கிற போது நம்ம வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இது எப்போ பார்க்கணும் அப்படின்னா,